பிரைஸ் லார்ட். 1 யோவான் 2 அதிகாரம் 4 வசனம். 1 John chapter 2 and verse 4. அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. நம்ம தேசத்தில் மாத்திரம் இல்லை, உலகம் முழுவதுமாக 2 விதமான ராஜ்யங்கள் உண்டு. ஒன்று ஜனநாயகம், இன்னொன்று சர்வாதிகாரம். சர்வாதிகாரம் அப்படின்றது ஒரு துறையில் ஒரு குடும்பமோ ஆட்சி செய்வாங்க, ஆளுகை செய்வாங்க, மற்றவர்களும் அவங்களுக்கு அடிமையாக இருப்பாங்க. சர்வாதிகாரிகள் தனக்கு இயன்றபடி மக்கள் தன்னுடைய கண்ட்ரோலில் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லி சட்டங்களை ஏற்றுவாங்க. அதை கம்பல்சரி எல்லாரும் ஃபாலோ பண்ணணுன்ட்டு அதை கம்பல் பண்ணவும் செய்வாங்க. அது சர்வாதிகாரம். ஆனால் ஜனநாயகம் அப்படின்றது எல்லாருக்கும் எல்லாமும் எல்லா நேரத்திலும் சமமாக இருப்பது தான் ஜனநாயகம். அதில் முக்கியமாக எல்லா சட்டத்திட்டங்களும் எல்லா கோட்பாடுகளும் ராஜாவாக இருந்தாலும் சரி, சேவகனாக இருந்தாலும் சரி, எல்லா ஜனத்துக்கும் பொதுவாக இருக்கிற ஒரு காரியம்தான் ஜனநாயகம் என்று சொல்லப்படும். அப்போது நம்ம தேசத்துலலாம் சர்வாதிகாரம் இருக்குதா, ஜனநாயகம் இருக்குதான்னு நமக்கு தெரியல. ஆனாலும் ஆண்டவருடைய ஒரே பேரான குமாரன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நம்ம இடத்துல இறங்கி வரும்போது அவர் அதிகாரத்தோடு கூட வரல, அவர் அன்பு கூறுகிறவராய் வந்தார். அவர் அதிகாரத்தோடு நம்ம நியாயம் தீர்க்க வரல, அவர் அன்போடு கூட இருளில் இருக்கிற நம்மளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும், பாவத்தில் இருந்த நம்மை விடுவித்து பரிசுத்தமாய் மாற்றுவதற்கும் வழியை காண்பிக்க வந்த அவர் சொன்ன எல்லா காரியத்தையும் அவர் கீழ்ப்படிந்து செய்து காட்டினார். அவர் கடவுளோட ஒரே பேரான குமாரனாய் இருந்தாலும் அவர் கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து மற்றவர்களுக்கு என்ன நியாயமோ அதே நியாய தீர்ப்புக்குள்ளே அவரும் கடந்து போனார். எனவே இப்படிப்பட்ட கடவுளை நம்ம ஃபாலோ பண்ணுறோம், அவரை நான் தெரிந்து வைத்திருக்கிறேன், அறிந்து வைத்திருக்கிறேன்னு சொல்கிறோன்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம அவருடைய கட்டளைகளை கற்பனைகளை ப்ராக்டிஸ் பண்ணலை, ஃபாலோ பண்ணலைன்னு சொன்னால் நம்ம பொய்யர்களாய் ஆகிவிடுவோம். நமக்குள்ளே சத்தியம் இல்லைன்றது அர்த்தம். அப்போ உண்மையாகவே நான் கடவுளை நேசிக்கிறேன், கடவுளுடைய வேதங்கள் எனக்கு நல்லா தெரியும், எப்போ கேட்டாலும் எதை கேட்டாலும் சொல்கிறதுக்கு எனக்கு ஞானம் உண்டு, நல்லது கெட்டதை அறியறதுக்கு எனக்கு ஞானம் உண்டுன்னு நம்ம எவ்வளோ பெருமை பாராட்டினாலும் சிறந்தவர்களாக இருந்தாலும் அவருடைய கற்பனைகளை நம்ம ஃபாலோ பண்ணலைன்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம பொய் சொல்கிறோம் தான் அர்த்தம், நம்ம பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் தான் அர்த்தம். அப்போது கடவுளுடைய கற்பனைகள்லாம் ரொம்ப கடினமாக அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. ரொம்ப சிம்பிளான காரியத்தை நமக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்துட்டாரு. ஆனால் அதில் ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்ட்ராங்காக கடைசி வரைக்கும் நிற்கிறது தான் கஷ்டமான விஷயம். ஏன்னா அது நம்மளோட சாய்ஸ், நம்மளுடைய தீர்மானம். சிம்பிளான விஷயம் கடவுள் சொல்லி கொடுத்த காரியம் என்னன்னு சொன்னால், நம்ம மற்றவர்களை மன்னிக்கணும், மறக்கணும், மனதார நேசிக்கணும். இதுதான் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுத்த மிகப்பெரிய காரியம். அப்போது நமக்குள்ளே இன்னும் வெறுப்புகளோ விரோதங்களோ இருக்குன்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம பொய்யர்களாக இருக்கணும்னு சொல்லி அர்த்தம். அப்போ இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுறோன்னு சொன்னால் நம்ம நிச்சயமாக அன்பு கூறுகிறவர்களாய் மறக்கவும் கற்றுக்கணும், மன்னிக்கவும் கற்றுக்கணும். அதே போல் மனதார மற்றவர்களை அவர் நம்மை நேசித்தது போல் நேசிக்கவும் கற்றுக்கொண்டு அவருடைய கற்பனைகளை அவருடைய கட்டளைகளை நம்ம கீழ்ப்படிந்து அதை நம்ம வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணி பரிசுத்தமாய் நீதியின் வாழ்க்கையில் வாழுவோம்னு சொன்னால் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.